ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னைக்கு மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் பாசிட்டிவ் தான். நிஃப்டி 50 காலைல ஓப்பன் ஆகும்போது கிட்டத்தட்ட 5% எல்லாம் பாசிட்டிவ்ல வந்து ஓப்பன் ஆனாங்க. சில்வர் அண்ட் கோல்டோட பிரைஸ் கூட இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. மேக்ஸிமம் நிறைய ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தாங்க. நம்ம ட்ராக் பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்கு இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் சூப்பரான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. சூப்பரான growthல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு அந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 19% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நிறைய ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் காலையில் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1000 புள்ளிலாம் பாசிட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் நெகட்டிவ் ஆகிட்டாங்க. இருந்தாலும் கிட்டத்தட்ட 2.5% இன்னைக்கு நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது காரணம் என்னன்னா யூஎஸ் டாரிஃப் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து குறைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 50% அப்படின்ற மாதிரி அதிகமாக்கலாங்க. அதுக்கப்புறம் 100% நாங்கள் ஆக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இப்போ யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது, வெறும் 18% தான் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருந்தாங்க. சொல்லப்போனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா காலையில் ஓப்பன் ஆகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் இருந்தது. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நாள் இன்னும் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வாரம் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து முடிஞ்சிருக்கு. பட்ஜெட் நாளில் அன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஃபுல்லாகவே கீழே போனாங்க. இப்போ டாரிஃப் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கனால இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே போகிறாங்க. இதே மாதிரி மேலே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி பேங்க் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5% பாசிட்டிவ், எம்ஓ டிஃபென்ஸ் 2.5% பாசிட்டிவ், சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் ஒரு 4 நாளாகவே கீழே போயிட்டு இருந்தது. இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இன்னைக்கு 12% பாசிட்டிவ். அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து பாசிட்டிவ், ஆட்டோ 2.5% பாசிட்டிவ், பார்மா பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% வந்து பாசிட்டிவ். பார்மா பீஸ்லாம் ரொம்ப கீழே போயிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா இப்போ டாரிஃப் வந்துச்சுன்னா பார்மா ஐடி வந்து ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருந்தது. இப்போ டாரிஃப் கன்ஃபர்மேஷன் வந்தனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% மட்டும் பார்மா வந்து பாசிட்டிவாகவும், ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 1.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி மிட் 150 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3% பக்கத்தில் வந்து பாசிட்டிவாக இருந்தாங்க. அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிஃப்டி 50 டாப் 5 கெய்னர்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், அதானி ஃபோர்ட்ஸு, ஜியோ ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸு, ஹிண்டால்கோ இருக்காங்க. இண்டிகோ இருக்காங்க. அதே மாதிரி டாப் 5 லூசர்ஸில் டெக் மஹிந்திரா, பிஇஎல், எஸ்பிஐ லைஃப், நெஸ்லே இந்தியா இருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சில்வரை பற்றி பார்த்தரலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ஹையிலேருந்து 30%, 40%லாம் கீழே வந்தாங்க. போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து கீழே போனாங்க. அதுக்கப்புறம் சில்வர் வந்து கீழே போயிட்டு இருந்தாங்க. நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பாசிட்டிவாக மாறி இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 12% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.25% பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம சில்வர் அண்ட் கோல்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி யூஎஸில் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பார்க்க முடியும். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அடுத்த நாளும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு வந்து நெகட்டிவ்ல இருக்கும். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் மார்க்கெட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். அதனால நம்ம வந்து பார்த்துக்க முடியும். லாஸ்ட் 3 நாளாக நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா யூஎஸில் வந்துட்டு சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ்லாம் வந்து கீழே போயிட்டு இருந்தது. நேற்று நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகி கொஞ்சமாக பாசிட்டிவ் வந்துட்டாங்க. அதனால தான் இன்றைக்கி சில்வர் அண்ட் கோல்டோட ப்ரைஸ் நம்ம இந்தியாவில் வந்து பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு நீங்கள் வந்து சில்வர் அண்ட் கோல்டு வாங்குற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சும்மா இன்றைக்கி நைட்டே இல்லைனா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, இல்லைனா நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி கூடங்க, நீங்கள் 10 மணிக்கு வாங்கினாலும் சரி, 12 மணிக்கு வாங்கினாலும் சரி, அதுக்கு முன்னாடி சில்வர் அண்ட் கோல்டு ப்ரைஸ் எப்படி யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். அங்கே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். மேபி அங்கே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் அண்ட் கோல்டு வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்து கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும். கிட்டத்தட்ட இந்த சில்வர் பீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 210 வரைக்கும் போணுச்சு. இப்போ மறுபடியும் 250 வரைக்கும் வந்திருக்காங்க. இப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்தது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% பக்கத்தில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தா ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கொஞ்சம் ஹையில் வாங்கியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் லோவில் போயிட்டு இருந்தது. ரொம்ப லோவில் இருந்தனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட்டு ஃபுல்லாக அப்படி ரிவர்ஸ் ஆகி மேலே வரனால கிட்டத்தட்ட 8% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி தாங்க ஒரு கம்பெனி ஸ்டாக்கு கீழே போயிட்டே இருக்கும். மார்க்கெட்டுக்கு ஏதோ பாசிட்டிவ் வருது அப்படின்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10%, 8%, 5% இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பார்க்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ரிசல்ட் வந்து தரப்போகிறாங்க. அந்த ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஏற்கனவே இந்த ஸ்டாக்கோட பேசலாம் கீழே இருக்குது. மேபி ரிசல்ட் நல்லா கொடுத்தாங்கன்னா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வருண் பெவரேஜை பொறுத்த வரைக்கும் காலையில் ஓப்பன் ஆகும்போது 1.5%
2% பாசிட்டிவ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட 4% வரைக்கும் பாசிட்டிவ் போனாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்தாங்க. ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அப்படியே டவுன் ஆகி கிட்டத்தட்ட 5%லாம் டவுன் ஆனிச்சு. அதுக்கு அடுத்தது க்ளோஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட 3% பக்கத்தில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிசம்பர் 2025 சேல்ஸ் growth பார்த்தீங்கன்னா 4204 கோடியாகவும், இதுவே போன வருஷம் டிசம்பர் 2024 3689 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 260 கோடியும், போன வருஷம் 196 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட். இதுவே குவார்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் growth அண்ட் ப்ராஃபிட் growth ரெண்டுமே கம்மியாக இருக்கும். இது வந்து நார்மல் தான். ஏன் அப்படின்னா எப்போயுமே மழை சீசன் வரப்ப இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் பிஸ்னஸில் இருக்கனால நம்ம மழை சீசன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்க மாட்டோம். அதனால கம்மியான சேல்ஸ் தான் இருக்கும். போன குவார்ட்டரில் 745 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பார்த்தீங்கன்னா 260 கோடி தான் வந்து நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிறது இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்மியாக இருக்குது. வெறும் 15% தான் இருக்குது. இதுவே போன குவார்ட்டரில் 23%, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 16% இருந்துச்சு. ஓபிஎம் பர்சன்டேஜ் இப்போ வந்து கம்மியாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைனி சீசன் அப்படிங்கிறனாலையும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காம்படேட்டராக கேம்பகோலா, கொக்கோகோலா நிறைய ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கனால இவங்களோட ஓபிஎம் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது இவங்க நல்ல ரிசல்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே போயிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கீழே போனால் அந்த 425 ரூபாய் வரைக்கும் கீழே போகுது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 510 ரூபா அந்த மாதிரி மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்றைக்கி நான் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக வந்து அக்குமுலேட் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 450 ரூபாய் கீழே போட்டுச்சுன்னா நல்ல ஒரு ப்ரைஸு. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் வந்து பண்ணிட்டேன். இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா ஸ்டாக் வந்து மேலே போயிருந்தாலும் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் இருக்குது. பார்க்கலாம் மறுபடியும் இப்போ 2-3 நாளில் மறுபடியும் ரிவர்ஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது CDSL. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் சர்வீஸில் இருக்காங்க. ஒரு ஃபின்டெக் கம்பெனி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் 2 கம்பெனி இருக்காங்க, CDSL அண்ட் NSDL. இவங்க இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 133 கோடி வந்து நெட் ப்ராஃபிட்டாக இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இதே டிசம்பர் குவார்ட்டரில் 130 கோடியும், இதுவே போன குவார்ட்டரில் செப்டம்பர் குவார்ட்டரில் 140 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வெறும் 3 கோடி தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி குவார்ட்டர் செக் பண்ணோம்னா இவங்களோட ரிசல்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸும் அதில் கையிலேருந்து நல்லா லோ ப்ரைஸ் மெதுவாக போயிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகி கிட்டத்தட்ட 8% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. வேல்யூஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷன் தான் இருக்கும். அதாவது PG ரேஷியோ 3க்கு மேலே வந்து இருக்கும். ஸ்டாக்கோட PE ரேஷியோ பார்த்தீங்கன்னா 58 பக்கத்தில் இருக்குது. இதுக்கு பதிலாக ஒரு 45, 40 இதுக்கு முன்னாடி உள்ள லோவாக இருக்குது. அப்படி போனால் கூட நல்லாயிருக்கும். இல்லைனா ஒரு 50 பக்கத்தில் போனால் கூட நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இருந்தாலும் லாங் டர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. நான் வந்து லாங் டர்முக்கு தான் கன்சிடர் பண்ண போகிறேன். அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் வந்து பண்ணலாம். சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. அடுத்தது சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் அண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% வந்து பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 26% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 1800 ரூபா போய் டச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கீழே போனாங்க. கீழே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1600க்கு கீழே போனாங்க. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆனனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% வந்து பாசிட்டிவாக இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்கில் அதோட கையில் வந்து லோ போனாங்க அப்படின்னா அது நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதோட கை அதுதான் ஒரு 1800 ரூபாயில் இருந்து 1600 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான லோ தான். இன்னுமே கீழே போயிட்டு ஒரு 1400 ரூபா போனுச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸ் க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன் இவ்வளோ தடவை சொல்கிறேன் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் வைஸும் சரி, அவங்க கம்பெனி ரன் பண்ணுற அந்த குரூப்பும் சரி சூப்பரான ஒரு குரூப்பு. லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு கம்பெனியும் கூட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி ETF, அதாவது ITBs தான். கரண்ட் ப்ரைஸ் 42 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ லாஸ்ட்டு கொஞ்ச நாளாகவே டேரிஃப் இஷ்யூ அப்படிங்கிறனால இந்த பீஸோட ரேட் அப்படின்னு கீழே போயிட்டே இருக்குது. அதாவது இந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 IT கம்பெனிஸ் வந்து இருக்குது. இன்ஃபோசிஸ், TCS, HCL டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா, விப்ரோ, பிரிசிஷன் சிஸ்டம்ஸு, L&T மைண்ட்ரி, கோஃபோர்ஜி, எம்பசிஸ், OFSS வந்து இருக்காங்க. இப்போது அந்த டேரிஃப் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறனால இது வந்து பார்த்தீங்கன்னா ஐடிக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டேரிஃப் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஐடி கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போனாங்க. இப்போ டேரிஃப் வந்து ஒரு 18% தான் அப்படின்னு சொன்னனால இன்றைக்கி ஐடி ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவில் வந்து ஓப்பனாக ஆனாங்க. இதனால் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஒரு 42 ரூபா அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ரைஸ் தான். லாஸ்ட் 5 வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து வெறும் 40% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க்காக வந்து இருக்கும் பீஸு.
அடுத்தது பாலிகேப் இந்தியா அண்ட் பஜாஜ் ஃபைனான்ஸ். இன்னைக்கு பாலிகேப் இந்தியா கிட்டத்தட்ட 6% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு கம்பெனி. கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் பாலிகேப் இந்தியா சூப்பரான ஒரு கம்பெனி, நல்ல ஒரு growthல இருக்கக்கூடிய கம்பெனி. வேல்யூஷன் படி பார்க்கும்போது பாலிகேப் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பிஜி ரேஷியோ கிட்டத்தட்ட 1.46 பக்கத்தில் தான் இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7,950 வரைக்கும் மேலே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இப்போ தான் ஒரு 6,750 ரூபா போய் டச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இப்போ ரிவர்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் வந்து 8% வந்து 6% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஆனால் காலையில் பார்க்கும்போதெல்லாம் ஒரு 7 to 8% பாசிட்டிவ் வந்து இருந்தது. இதுன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான கம்பெனி, நல்ல ஒரு பிஸ்னஸ் குரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி. பஜாஜ் குரூப்பில் எந்த ஒரு பொருள் விற்றாலும் சரி மேக்ஸிமம் அந்த பொருளுக்கான ஃபைனான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபைனான்ஸில் போகிறதா நிறைய வாய்ப்பு இருக்குது. இவங்களோட பிஜி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. ரொம்ப நாளாகவே இந்த ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து மேலே போடுச்சுன்னா 40, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு கிட்டத்தட்ட 32, 33 பக்கத்தில் தான் வந்து இருக்குது. இதுவும் சூப்பரான ஒரு கம்பெனி கூட. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். அடுத்தது பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜெனரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸில் இருக்காங்க. லாஸ்ட் 5 நாளில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த கம்பெனியோட கேபெக்ஸ் கிட்டத்தட்ட 32,000 கோடியை வந்து அதிகமாக்கியிருக்காங்க. அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 28,000 இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 32,000 கோடியாக மாற்றிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான் இந்த ஸ்டாக்கு லாஸ்ட்டு ஒரு 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இவங்க வருஷத்துக்கு 3 தடவை டிவிடெண்ட் வேறு கொடுப்பாங்க. 2வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம். இப்போ 2026 பிப்ரவரி 9ஆம் தேதி ஒரு ஷேருக்கு ₹3.25 டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. யாருக்கிட்டலாம் இந்த ஷேரு பிப்ரவரி 9ஆம் தேதி இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ₹3.25 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். கம்பெனி பாலிசி படி ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள வந்துடும். இந்த மாதிரி இவங்களோட கேபெக்ஸ் அதிகமாக்கலாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து இருக்கும். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி தான். ஆப்பர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கு கிட்டத்தட்ட 19% பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பவர் டிரான்ஸ்மிஷன் கேபிள்ஸ் பிஸ்னஸில் தான் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 செக்மெண்ட்டில் இருக்குது. கண்டக்டர்ஸு, டிரான்ஸ்ஃபார்மர்ஸு, ஸ்பெஷாலிட்டி ஆயில்ஸ் பிஸ்னஸில் தான் இருக்காங்க, அதாவது டிஎஸ்ஓ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கேபிள்ஸ் அண்ட் டெலிகாம் கேபிள்ஸு, இது வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 48% கண்டக்டர்ஸாக தான் இருக்குது. இந்த கம்பெனி நம்ம வேர்ல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்டர் மேனுஃபேக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய கம்பெனி நம்ம வேர்ல்டுலேயே. இவங்க இந்த கண்டக்டர்ஸ் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ப்ராடக்ட்டு, நிறைய இன்னோவேஷன் ப்ராடக்ட்லாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலேயும் ஹை எஃபிஷியன்சி கண்டக்டர்ஸ் அண்ட் ஹை டெம்பரேச்சர் லோ கண்டக்டர்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான ப்ராடக்ட்டு. அடுத்தது அலுமினியம் அலாய் ராட்ஸு இவங்ககிட்ட இருக்குது, ஒயர்ஸு இவங்ககிட்ட இருக்குது, காப்பர் ப்ராடக்ட்டு இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்குது. அடுத்தது ஆயில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெரிய கம்பெனி டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் மேனுஃபேக்சரில் கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட தான் இருக்குது. இந்த பவர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் பவர் அண்ட் டெலிகாம் கேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8% மார்க்கெட் ஷேர் இவங்ககிட்ட வந்து இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூப்பரான ஒரு கம்பெனிங்க. இப்போ இவங்க பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா பவர் செக்டரில் இருக்கனால பவர் செக்டர் அப்படிங்கிறது இன்னும் வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். அதனால இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 9,794 கோடி இருக்குது. கிட்டத்தட்ட 20% பாசில் வந்து இருந்தாங்க. மார்க்கெட் கேப்பு 39,000 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. 52 வீக்கில் 4,270, 52 வீக் ஹை 9,905. இப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதோட ஹை பக்கத்தில் தான் இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 39.4 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 24 தான் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் புக் வேல்யூ 1,208ஆகவும், அதேமாரி ஆர்ஓசி 32%க்கு மேலே இருக்குது. ஆர்ஓஇ 19%, ஆர்ஓஐசி 26%, ஓபி வந்து பார்த்தீங்கன்னா 8.46% இருக்குது. சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். அடுத்து இன்டென்சிக் வேல்யூ 5,400 ரூபாவும், பிஜி ரேஷியோ 0.82 வந்து இருக்காங்க. டெப்டி ஈக்விட்டி 0.14 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 8 இருக்காங்க. ஓவரால் இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸு 4,628 கோடியாக, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 90 கோடியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 இவங்களோட சேல்ஸ் 18,581 கோடியாகவும், நெட் ப்ராஃபிட் 821 கோடியாகவும் இருந்திருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது இவங்களோட சேல்ஸும் அதிகமாகிட்டு இருக்கு, நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டு இருக்கு.
இதே மார்ச் 2024 இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 825 கோடியில் இருந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 821 கோடி தான். இதுவே அடுத்த தடவை அதாவது மார்ச் 2026 இன்னமும் அதிகமான ரிசல்ட் தரதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்து இவங்களோட சேல்ஸ் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 வருஷத்தில் 20%, ப்ராஃபிட் க்ரோத் 43% இருக்குது. இது ரெண்டுமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரியே லாஸ்ட் 5 வருஷத்தில் 85%, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் ஒருத்தர் முதலீடு பண்ணியிருந்தா கூட இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 85% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருந்தா கூட இயர் ஆன் இயர் கிட்டத்தட்ட 32% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர் 57%, எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா 9.35%, டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா 23% இருக்குது. இதுவே ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 9.68% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து இருக்குது. சூப்பரான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னுங்க. லாஸ்ட் 5 வருஷத்தில் இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 25 மடங்கு வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு. சூப்பரான ஒரு க்ரோத்து. நல்ல ஒரு ஹை போனாங்க, கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே போனாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 5,000 ரூபா வந்தாங்க. கிட்டத்தட்ட 50% இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே வந்தது. மறுபடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட கையில் வந்து நல்ல லோ ப்ரைஸ் வராங்கன்னா கண்டிப்பாக அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம எல்லா வீட்டிலும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது சூப்பரான க்ரோத்தில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கோட ப்ரைஸு கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை, ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம், இல்லை மார்க்கெட்டே கீழே போகிறதா இருக்கலாம். அப்போல்லாம் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம நல்ல ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துக்கணும். அதாவது கீழே நம்ம வந்து வாங்கி வச்சுட்டா போதுங்க, அது எப்போயும் மேலே ஏறிட்டு போகுது. அப்போ நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பார்ப்போம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு இதே மாதிரி பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.